Hi friends, இந்த வீடியோவில் வந்துட்டு கோல வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கோல மட்டும் இல்லை எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வர்றது வேரியபிள்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் வேரியபிள்ஸ் தான் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்துட்டு ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை சில டைப்ஸில் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு மாற்றுறதுக்கு ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும்னாலே பேசிக்காக வேரியபிள்ஸ் வேணும். ஸோ வேரியபிள்ஸ் இல்லாமல் முடியாது. ஸோ அந்த வேரியபிள்ஸ் எப்படி கோலை பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ என்னாச்சுன்னா கைஸ், போன வீடியோ வந்துட்டு நான் பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஸ்க்ரீன் ஸ்விட்ச் பண்ணாமையே. பார்த்தா நான் ஸ்க்ரீனே ரெக்கார்ட் பண்ணாமல் ஃபுல்லாக என் வீடியோவே தான் இருக்குது. அப்புறம் கடைசியில் டெர்மினேட் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கேமரா முன்னாடி ரெக்கார்ட் பண்ணதில்லை அவ்வளோ. ஸோ நோபா இருக்குங்க கைஸ், மை பேட். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு. ஜஸ்ட் ரிமூவ் திஸ். ஃபஸ்ட்லேருந்து போவோம். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். லாஸ்ட் அவுட்ரோ கொடுக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, ஐயையோ ரெக்கார்ட் ஸ்க்ரீனுக்கு ஸ்விட்ச் பண்ணமா. இப்போ ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் தெரியுது அப்பா. ஓகே, ஸோ வேரியபிள்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வேரியபிள்ஸ் டாட் கோன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மெயின், பேக்கேஜ் மெயின், ஃபங்க்ஷன் மெயின். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு கோ ப்ரோக்ராம் ரன் பண்ணணும்னா இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஜஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக நான் இங்கே வச்சுருக்கேன் என்னென்ன ஸ்டெப்ஸ் போடணும், என்னென்ன ஸ்டெப்ஸில் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான அத்தனையுமே இங்கே நான் வச்சுருக்கேன். இதை பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு கண்டினியூட்டிக்காக, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் வந்துட்டு நான் பாட்டுக்கு மெமரைஸ் பண்ணதை ஸோ அந்த கோலை என்னால் டீச் பண்ண முடியும். டீச் பண்ணால் ஒன்று சிலது மிஸ் ஆயிடுது, சொல்லணும்னு நினைக்கிறது மிஸ் ஆயிடுது. வீடியோ முடிச்சக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அதனால தான் நான் என்னென்ன என்னென்ன டாபிக்ஸ் போகணும்னு நீங்கள் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்து நான் அப்படியே அந்த ஆர்டரில் உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன், உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஃப்எம்டி டாட் திங் ஃபார்மேட்டர் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோ இம்போர்ட் ஆகும் நீங்கள் எஃப்எம்டின்னு டச் பண்ணாலே. பிரிண்ட் எல்என் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஈக்குவல்ஸ் சும்மா போட்டுக்கிறேன். பேசிக் டிக்ளரேஷன் எப்படி பண்ணலாம், வேரியபிள்ஸை எப்படி பேசிக் டிக்ளரேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸோ அடுத்தடுத்த டாபிக் இப்படி நான் பிரிண்ட் எல்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். வார் நேம் ஸ்ட்ரிங் string equal to software school school. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த வேற ஒரு டைப் பண்ணுவோம். வார் ஏஜ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஈக்குவல்ஸ் 26. மை ஏஜ் ஃபிகூரியஸ் இஸ் கூல். ஐ ஆம் நாட் கூல். ஸோ பூலியன் வந்துட்டு ஃபால்ஸ். பூலியனுக்கு பூல் டைப். ஸோ நேம் ஸ்ட்ரிங் டைப்பில் சாஃப்ட்வேர் ஸ்கூல்னு ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கோம். ஏஜ் இன்டீஜர் டைப்பில் 26ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் பூலியன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம அகெயின் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எஃப்எம்டி டாட் இப்படி தான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் கோல. ஓகே, நேம் ஏஜ் இஸ் ஸ்கூல். ஓகே, ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணியாச்சு. இதை ஜஸ்ட் நம்ம திரும்பியும் ரன் பண்ணோம் அப்படின்னா கேன் சி சாஃப்ட்வேர் ஸ்கூல் 26 ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ தட்ஸ் இட். இதுதான் பேசிக் வேரியபிள் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேம் வே ஷார்ட் டிக்ளரேஷன் ஒன்று இருக்குது கோல. ஷார்ட் ஹேண்ட் எப்படி ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி வேரியபிளை டிக்ளேர் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு வார் கவுண்ட் நான் ஃபர்ஸ்ட் பேசிக் டிக்ளரேஷனில் போடுறேன். ஸோ இன்ட் ஈக்குவல் டு 100. ஸோ இதுதான் பேசிக் டிக்ளரேஷன். இது எப்படி ஷார்ட் டிக்ளரேஷனில் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கவுண்ட் கோலன் ஈக்குவல்ஸ் 100. ஸோ இது ஷார்ட் டிக்ளரேஷன். ஸோ உங்கள் குயிக்காக பண்ணிக்கலாம். அதை விட இட்ஸ் எஃபிஷியன்ட் டிக்ளரேஷன் கூட சொல்லலாம். ரன் பண்ண அப்படின்னா சேம் வே கவுண்ட் 100 ஷார்ட் டிக்ளரேஷனுக்கு கீழே வருது பாருங்கள். ஸோ கூல் ரைட். ஸோ ஷார்ட் டிக்ளரேஷன் சேம் வே நீங்கள் இதையே பூலியனுக்கும் நீங்கள் பண்ணலாம். ஃபால்ஸ், ட்ரூ, ஆர்எல்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரிங் கூட நீங்கள் பண்ணலாம். வாட்எவர், அது உங்களோட விஷ். பட் இதுதான் ஷார்ட் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்? நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்
இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஜீரோ வேல்யூஸ். ஜீரோ வேல்யூஸ் ஸோ ஜீரோ வேல்யூஸ் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு வார் நம்பர் இன்டீஜர்னு கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வார் என்ன கொடுக்கலாம், டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்துக்கிறேன், நான் விட்டடிச்சுக்கிறேன், சாரி. வார் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வார் இஸ் ஆசம் வந்துட்டு பூல் கொடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நான் பிட் அடிப்பேன் கைஸ், பிகாஸ் வேரியபிள் நேம்ஸ் எல்லாம் எனக்கு கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக வராது. அதனால் நான் போட்டு வச்சுருக்கேன், ஜஸ்ட் அதை பார்த்துப்பேன். சம் வீடியோஸ் வந்துட்டு போடாமையும் பண்ணுவேன். அதில் நான் ஏதாவது தப்பான வேரியபிள், கேவலமான ஏதாவது சம்மந்தமே இல்லாத வேரியபிள் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ எங்கிட்ட பிட் இருக்குது, ஸோ அதனால் அதை பார்த்து அடிக்கிறேன். ஓகே, எஃப்எம்டி டாட் பிரிண்டல் காலேஜ் ஞாபகம் வந்துச்சு கைஸ் பிட்டை பற்றி பேசுனதும். நம் டெக்ஸ்ட் கமா இஸ் ஆசம் ஷூலையெல்லாம் வச்சு பிட் அடிச்சிருக்கேன் கைஸ். பி கியூரியஸ். ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் நம் டெக்ஸ்ட் இஸ் ஆசம் இது எல்லாமே வந்துட்டு பிரிண்ட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஈவன் இதில் ஒரு கியூரியஸ் திங் என்ன அப்படின்னா பிரிண்ட் ஆகிற வேல்யூஸை நீங்கள் ஒத்து பார்க்கணும். 0 எம்டி ஸ்ட்ரிங் அண்ட் ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இங்கே எங்கேயுமே நம்ம 0 எம்டி ஸ்ட்ரிங் ஃபால்ஸ் கொடுக்கவே இல்லை. ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம டைரெக்டாக இன்டீஜர் அசைன் பண்ணோம்னா இதோட டிஃபால்ட் 0 வேல்யூ வந்துட்டு 0வாக எடுத்துக்குது. அடுத்து இதோட டிஃபால்ட் வேல்யூ எம்டி ஸ்ட்ரிங்காக எடுத்துக்குது. இதோட டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ் எடுத்துக்குது. இதெல்லாமே 0 வேல்யூஸ், பிகாஸ் இதோட வேல்யூ 0 தான். ஐ திங்க் இதுவும் 0 தான், ஃபால்ஸுக்கான வேல்யூவும் 0 தான். அதனால இது 0 வேல்யூஸ்னு நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸ். நீங்கள் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிங்கன்னா இதெல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸாக இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்கள் இதை ரீஅசைன் பண்ணலாம். இஸ் ஆசம் ஈக்குவல் டு ஃபால்ஸுன்னு சாரி ட்ரூன்னு கூட நீங்கள் அசைன் பண்ணலாம். பட் அந்த டைப்புக்கு அசைன் பண்ணணும், வேறு டைப் மாற்றினா எரர் வரும். ஸோ 0 வேல்யூஸ். நெக்ஸ்ட் இதை எடுத்துடுறேன், பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். 0 வேல்யூஸ் இவ்வளோ தான் கைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிபிள் டிக்ளரேஷன். மல்டிபிள் டிக்ளரேஷன் கீபோர்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா நான் மேக்கும் விண்டோஸும் மாற்றி யூஸ் பண்ணேன். கீபோர்ட் டிஃப்ரென்ஸ் வரதுனால என்னால் அந்த கம்ஃபர்டபுளாக டைப் பண்ண முடியறதில்ல. ஸோ சம்டைம்ஸ் இந்த டைப்போஸ் எல்லாமே நிறையா வருது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போக போக பழகிறோம். ஸோ வார் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட், ஈவன் நீங்கள் என்ன டைப் பண்ணால் கொடுக்கலாம். இன்ட் ஈவன் ஃப்ளோட் 32 ஆர் லைக் நம்பர் கூட கொடுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஸ்ட்ரிங் கூட கொடுக்கலாம். நான் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸ் இப்போ எக்ஸ் ஒய் ஜெட்னு 3 வேரியபிள் இங்கே நம்ம அட் அ டைமில் மல்டிபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ 3க்குமே நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ ஏ ஃபர்ஸ்ட்டுக்கு, நெக்ஸ்ட் செகண்டுக்கு வந்துட்டு பி, தேர்டுக்கு வந்துட்டு சி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு அசைன் ஆகிடுச்சு. எஃப்எம்டி டாட் println xyz கொடுத்து இப்போ ரன் பண்ண அப்படின்னா யூ கேன் சி மல்டிபிள் டிக்ளரேஷனுக்கு கீழே ஏபிசின்னு பிரிண்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். தட்ஸ் இட் கைஸ். இதுதான் மல்டிபிள் டிக்ளரேஷன். இப்படி தான் மல்டிபிள் டிக்ளரேஷன் கோலை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஐ திங்க் என்ன டாபிக் எடுத்து வச்சுருந்தேன், கான்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே ரீஅசைனபிள் கைஸ். நான் கான்ஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நான் ஜஸ்ட் இதை println போட்டுட்டு கான்ஸ்டன்ஸ். ஸோ கான்ஸ்டன்ஸ் எப்படி அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ நான் டிக்ளேர் பண்ணது எல்லாமே வார். ஈவன் தான் நீங்கள் டிஃபால்ட் ஷார்ட் டிக்ளரேஷன் பண்ணாமே அது பை டிஃபால்ட் வாராக தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கோம். அதர்ஸ் இங்கே இதை ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். சாஃப்ட்வேர் ஸ்கூல்னு இருக்குது. இதை என்னால் ரீஅசைன் பண்ண முடியும். நேம்ஸ் ஈக்குவல் டு சேம் டைப்பில் ரீஅசைன் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ்னு இதை நான் மாற்றுறேன்னு வைங்களேன். ஸோ இதை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சாஃப்ட்வேர் ஸ்கூலுக்கு பதிலாக சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ்னு வரதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான். பட் வாட் இஃப் நீங்கள் இந்த மாதிரி டீடிக்ளேர் பண்ணக்கூடாது, அசைன் பண்ணது தான் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தான் கான்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட் ஏஸ் ஈக்குவல் டு 12 கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எஃப்எம்டி டாட்
println பண்ணுறேன் அப்படின்னா ஏ கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி இது பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கீழே 12ன்னு பிரிண்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இது நீங்கள் ரீஅசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 100க்கு உங்களால் முடியாது. எரர் பார்த்தீங்கன்னா cannot assign to a neither addressable nor map index expression வந்துடும். ஸோ இன்னும் அட்ரஸபிள் ஒரு மேப் இண்டெக்ஸபிள் பட் உங்களால் ரீஅசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடும். ஸோ கான்ஸ்டன்ஸ் cannot reassign. பட் நீங்கள் ஆப்வியஸ்லி இதுக்கு டைப் வேணும்னா டைப் கொடுக்கலாம். ஸ்ட்ரிங் ஆப்வியஸாக கொடுக்கலாம். ஸ்ட்ரிங்னு கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது பிகாஸ் நம்பர் அசைன் பண்ணுறோம். பட் நீங்கள் என்ன டைப் வேணால் கொடுக்கலாம். ஈவன் float 32 கூட கொடுக்கலாம். ஸோ யுவர் விஷ். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் என்ன டாபிக்? நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் டைப் கன்வர்ஷன். ஸோ எப்படி டைப் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டைப் கன்வர்ஷன் ஸோ டைப் கன்வர்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட் நம் ஈக்குவல் டு திங்க் நம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் ஈக்குவல் டு இன்டீஜர், சாரி வார் வச்சுக்கிறேன், கான்ஸ்டன்ட் வேணாம், இன்டீஜர். ஐ திங்க் இது கான்ஸ்டண்ட்டாகவே வைக்கலாம் பிகாஸ் இதை நம்ம மாற்ற போகிறது இல்லை. ஐ திங்க் டைப் கன்வெர்ட் தான் பண்ண போகிறோம். இன்டீஜர் ஈக்குவல் டு 100ன்னு கொடுக்குறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃப்ளோட்டாக மாற்றணும் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் ஈக்குவல் டு 111.11 கொடுத்தோன்னா எக்ஸப்ட் பண்ணிக்காது பிகாஸ் ஃபர்ஸ்ட் இதை ரீஅசைன் பண்ண முடியாது. ஸோ வாரே வைப்போம், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபியூச்சரில். ஸோ ரீஅசைன் பண்ண முடியாது பிகாஸ் இது இன்டீஜர், இது ஃப்ளோட். ஸோ இன்டீஜரை ஃப்ளோட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா நம்பர் ஃப்ளோட்டுன்னு கொடுத்து ஃப்ளோட் 32ல நான் நம்பரை பாஸ் பண்ணுறேன். இது ஒரு மெத்தட். ஸோ நம்பரை பாஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்பர் ஃப்ளோட்டில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ ஷார்ட் டிக்ளரேஷன் பண்ணுறேன். நம்பர் ஃப்ளோட்டில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த நம்பர் ஃப்ளோட்டை நான் வந்துட்டு 100.100 கூட 100.111 கூட டிக்ளேர் பண்ண முடியும் என்னால். இப்போ இது ஒரு println போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். fmt.println நம்பர் ஃப்ளோட் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் சி 100.1111 வரும். பட் இன்கேஸ் நீங்கள் இந்த நம்பரை டைரெக்டாக ரீஅசைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் அது முடியாது, எரர் வந்துடும். cannot reassign, cannot use. ஸோ அன்டைப்டு லைக் இன்டீஜரை நீங்கள் ஃப்ளோட்டாக மாற்ற முடியாது அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே 100 இங்கே பாஸ் தான் பண்ணுறதுனால இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். அதனால தான் நான் இனிஷியலாக கான்ஸ்டண்ட்டாக போட சொன்னேன். இவன் இட் வில் ஒர்க். நம்பர் ஃப்ளோட் வேல்யூவாக டைப் கன்வர்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான், இப்படி தான் டைப் கன்வர்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் வந்துட்டு சம் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் இருக்குது. பட் என்னென்னா அந்த டைப்ஸ் எல்லாமே நான் இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அது எல்லாத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதெல்லாமே சிம்பிள் டைப்ஸ் தான், என்னால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. ப்ரிமிட்டிவ் டைப்ஸ், அதர் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்னால் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மறந்துட்டேன்னா பிட் அடிப்பேன். பட் ஹோப் மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேங்க. சாரி. ஸ்லைஸ், மேப்ஸ், அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ்வலாக என்ன கேட்டாலே சொல்லிடுவேன். பட் கேமரா முன்னாடி என்னால் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஷைனஸ் இன்னும் போகலன்னு வைங்களேன் கேமரா முன்னாடி பேசுறது. ஸோ புரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ இதெல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ பட் இப்போதைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் டிக்ளரேஷன், ஜீரோ வேல்யூஸ், மல்டிபிள் டிக்ளரேஷன், கான்ஸ்டன்ஸ், டைப் கன்வர்ஷன் எப்படி, என்னென்ன ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் எல்லாம் இனி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் இன்டெப்த்தாக போகலாம். ஓகே, தேங்க்ஸ் கைஸ், பாய்.